கார் போட்டு பார்த்தீங்கன்னா நான் க்ளீன் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 5000 கிலோமீட்டர் ஆகிப்போச்சு இந்த வண்டிக்கு. இந்த ஃபைட்டு வந்து இந்த மாதிரி இருக்குது. இப்படி இருக்கிற காரணங்கள் என்னென்னா, நம்ம வண்டியில் பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து சார் வந்து மெயின்லேயே தான் ஓட்டுவார். இந்த ரிசர்வ் ஓட்டணும்னா உள்ளே வந்து இந்த அழுக்குலாம் உள்ளே சேர்ந்துடும். அப்போது நமக்கு எந்த அளவுக்கு இந்த ஜெட்டுலாம் எப்படி கிளியராக இருக்கு பாருங்க. இதான் ஒரு முக்கியமான ஒரு விஷயம். ரிசர்வில் ஓட்டினீங்கன்னா அழுக்கு சேர ஆரம்பிச்சிடும். இதுதான் ஒரு பார்க்க வேண்டியது. அதே மாதிரி இந்த இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக கிளியராக சுத்தமாக இருக்குது பாருங்கள். இதுதான் வந்து நமக்கு இதுவும் பார்த்தீங்கன்னா நம்ம அதே மாதிரி இதில் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, நீங்கள் வண்டி நல்லா இருக்குது, மெயிலில் பெட்ரோல் இருக்குது, வீட்டில் நிறுத்திட்டு வெளியூருக்கு போகிறீங்க, கார்பெட்டில் இருக்கிற பெட்ரோல் அப்படியே இருக்கும். ஸோ நீங்கள் வெளியூருக்கு போகும்போது வண்டியை என்ன பண்ணுங்கள், பெட்ரோல் ஆஃப் பண்ணுங்க, வண்டியை ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸ்டார்ட் பண்ணி நல்லா வண்டியை ஓட விட்டோன்னே சுத்தமாக பெட்ரோல் அப்படியே ட்ரை ஆகி அப்படியே உங்களுக்கு வந்து இதுவாகும், சுத்தமாக காலி ஆகிடும். காலியான பிறகு வண்டியை அப்படியே விட்டுட்டு நீங்கள் ஊருக்கு போகலாம். ஏன்னா நீங்கள் அப்படியே விட்டுட்டு போனீங்கன்னா இதில் வந்து உள்ளே ஏடு கட்டின மாதிரி நின்றுடும். இந்த ஜெட்டெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பூத்து போயிடும். அப்போ வண்டி ஸ்டார்ட் ஆகிறதுக்கு கஷ்டமாக இருக்கும். சோக்கில் போட்டு வண்டி ஓடுற மாதிரி இருக்கும் உங்களுக்கு. இதுதான் ஒரு முக்கியமான விஷயம் கார்பெட்டில். அதே மாதிரி இந்த ஏர் ஸ்க்ரூவில் பார்த்தீங்கன்னா, இந்த ஏர் ஸ்க்ரூவில் கரெக்டாக இந்த கம்பெனி செட்டிங் அப்படியே வச்சுருக்காங்க பாருங்க. இது அப்படியே இருக்கணும். ஸோ நம்ம வண்டி இன்ஜின் நல்லா இருந்ததுன்னா இந்த ஏர் ஸ்க்ரூவில் எந்த விதமான கையும் வைக்கக்கூடாது. இதான் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் கார்பெட்டில். இப்போ அடுத்தது இதெல்லாம் எல்லாமே கிளியராக இருக்குது, எந்த குறையும் கிடையாது. இப்போ வந்து இந்த மெயின் ஜெட்டு, இந்த மெயின் ஜெட்டை வந்து நம்ம மாட்டும் போது திருப்பலியில் மாட்டக்கூடாது. ஸோ கட்டிங் பேரை பிடிச்சி டைட் பண்ணோம். அதே மாதிரி இந்த ஸ்லோஸ்பிக் ஜெட்டை வந்து திருப்பலியில் தான் லைட்டாக டைட் பண்ணோம். இந்த முனை வந்து கரெக்டான மெஷர்மெண்ட்டு, இந்த டேப்பர் கரெக்டாக இருக்கணும், இந்த பட்டை கரெக்டாக இருக்கணும். இந்த பட்டை அதே மாதிரி கரெக்டாக இருந்தால் தான் இதில் போய் கரெக்டாக இந்த இதில் இப்படி நமக்கு உட்காரும். இப்போது இந்த மாதிரி ஒரு சின்ன கட்டிங் பேர் நமக்கு விற்கிது, இந்த மாதிரி வாங்கி வச்சிங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா நான் எனக்கு இது போயிடுச்சுன்னா அடுத்தது தூக்கி போட்டுருவேன். ஏன்னா இது வந்து ஷேக் ஆகிற மாதிரி வச்சுக்க மாட்டேன். இது மாதிரி புதுசாக கட்டிங் பேர் விற்கிது. இப்போ இந்த மாதிரி பிடிச்சிங்க, அழகாக பிடிச்சிங்கன்னு அப்படி டைட் பண்ணிங்க. நம்ம ரிங்ஸ்லேயோ எதுலையோ பிடிச்சி ஓவர் டைட் வச்சிங்கன்னா உள்ள த்ரெட்டு உள்ள இந்த மறையில் உள்ளே ஏறும். இதில் வந்து உங்களுக்கு கரெக்டான பொசிஷன் கிளியராக கிடைக்கும். அப்படி வச்சு டைட் வச்சிடலாம். இதுதான் ஒரு முக்கியமான ஒரு விஷயம். ஃப்ளோட் நீடில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கையில் இப்படி எடுத்துருங்க, திருப்பியும் அப்படி உள்ளே போட்டுங்க. இந்த விரலை இப்படி வச்சிங்க. இந்த விரலை வச்சிங்கன்னா ஃப்ளோட்டு கீழே விடாது. அப்புறம் இந்த மாதிரி உள்ள இந்த விரலை எடுத்தும் போய் அழகாக இப்படி உள்ளே உட்கார இந்த கெட்ட விரலை அழுத்துனீங்கன்னா உள்ளே போய் நின்றுடும். இந்த பின்னு வந்து அழகாக உள்ள கரெக்டாக ஷேக் பண்ணி இப்படி கரெக்டாக கையில் வச்சிங்க, ஷேக் பண்ணிங்கன்னா உள்ளே நின்றுடும். இதுதான் எப்படி அருமையாக நிற்கிது பாருங்கள். இதுதான் பண்ணக்கூடிய ஒரு வேலை. அதே மாதிரி இந்த கப்பு, இந்த கப்பில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நம்ம கப்பை வந்து இப்படி மாட்டினோம்னா ஃப்ளோட்டில் போய் இது டச் ஆகும், ஃப்ளோட்டு வந்து உடையத்துக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த இடமும் பார்த்திங்கன்னா இந்த கேப்பு பார்த்திங்கன்னா நிறைய கொடுத்துருப்போம். அப்போது இதை இப்படி மாட்டுங்க. இப்படி மாட்டிங்கன்னா கரெக்டான பொசிஷன். அப்போது இந்த இடத்துல இது கரெக்டாக ஆகிடுச்சு, இது கரெக்டாக ஆகிடுச்சு. அதே மாதிரி இந்த ஸ்க்ரூவில் வந்து இந்த மாதிரி ஸ்டார்ட் இப்படி அழகாக வச்சு இதுதான் இந்த மாதிரி ஸ்க்ரூடரை போட்டு அழகாக நீங்கள் டைட் பண்ணிட்டீங்கன்னா கார்பெட் வந்து எந்த விதமான இதுவாகாது. இதுதான் ஒரு முக்கியமான ஒரு விஷயம். ஸோ இதுதான் ஒரு பார்க்கக்கூடியது. இப்போ வந்து இது சாதா கிரீஸு. ஸோ இந்த செயின் ஸ்ப்ரே வந்து லைட்டாக இந்த மாதிரி அழகாக அடிச்சிங்க. ஏன் அடிக்கணும் இது சொல்கிற காரணங்கள் என்னன்னா, நம்ம செயின் எப்படி நல்லா அருமையாக ஓடுதோ செயின் ஸ்ப்ரே அடித்து அந்த மாதிரி இதுக்கு இந்த ஸ்பீடாமீட்டர் கேபிளுக்கு வந்து இந்த மாதிரி அழகாக கிரீஸ் நல்லா உள்ள அழகாக குழன்னு நல்லா இது பண்ணி நம்ம போட்டோம்னா அந்த ரோப்பு மாதிரி அந்த ரோப்புக்கு வந்து சீக்கிரம் கட் ஆகாது. அதனால ஸ்பீடாமீட்டரில் ஏதாவது ஸ்டக் ஆச்சுன்னா கட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதேமாதிரி வான் கியர் கட் ஆகிடுச்சுன்னா கட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ நான் என்னென்ன பண்ணுறேன் ஸ்பீடாமீட்டரில் அப்படின்றத இந்த ஃபாலோ பண்ணி நீங்கள் பண்ணிங்கன்னா அருமையாக அந்த ஒயர் கட் ஆகிறதுக்கு கஸ்டமருக்கு வந்து நல்லா லைஃப் இருக்கும். இந்த மாதிரி நம்ம பண்ணி போட்டோம்னா அவங்களுக்கும் வந்து ஒரு நல்லா பண்ணுறாரு சாரு அப்படின்றது கஸ்டமருக்கும் ஒரு திருப்தியாக இருக்கும். இதுதான் நான் அந்த பண்ணுறது. இப்போது இந்த கேபிள் இந்த கேபிள் தான் இது. இந்த கேபிளை வந்து இந்த மாதிரி அழகாக பிரிச்சிங்க. இது 2 முனை வருது. இந்த 2 முனை வருது எங்கே வருதுன்னா, இது மாதிரி பச்சை கலர் பெயிண்ட் வச்சுருக்காங்க பாருங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா கீழே வருது. ஸோ
ஸோ இது வந்து மேலே வரும். இப்போது நம்ம என்ன பண்ண போகிறோம்னா கேபிளை வந்து இந்த வழியாக இப்படி விட போகிறோம். இப்போ இந்த வழியாக விடும்போது இந்த மண்ணில் படக்கூடாது. இந்த கேபிள் இந்த மாதிரி அழகாக கிரீஸை லைட்டாக போட்டுங்க, உள்ளே அழகாக அப்ளை பண்ணுங்க. இந்த மாதிரி போட்டு கிரீஸை இந்த ரோப்பில் உள்ளே பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த கேபிள் சீக்கிரம் கட் ஆகாது. இந்த மழை காலத்தில் தண்ணி கூட உள்ளே ஏறினா கூட தண்ணி உள்ளே ஏறாது. அதுதான் இந்த கேபிள், நம்ம ஸ்பீடாமீட்டர் கேபிள். நல்லா அருமையாக இருக்கும். உள்ளார நம்ம போட்டோம்னா நல்லா ஃப்ரீனஸ் நல்லா அருமையாக கிடைக்கும். இதுதான் நமக்கு கேபிள். நல்லா ஃப்ரீ மூவ்மெண்ட் இருக்கும், கேபிள் கட் ஆகாது. கஸ்டமர் சொல்லுவார், நீங்கள் தானே இப்போ நீங்கள் புது கேபிள் மாற்றுறீங்க, ஒரிஜினல் கேபிள் மாற்றுறீங்க அப்படின்னு நமக்கு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி பண்ணி அவங்க ஏற்றாப்புல இந்த மாதிரி வீடியோ எடுத்து அனுப்பிச்சி விட்டோம்னா அதுக்கு அவங்க எதுவும் நம்ம கேட்கறதுக்கு எந்த வாய்ப்பும் இருக்காது. இதுதான் இது. ஸோ நம்ம கேபிளை நான் மாட்ட போகிறேன். மாட்டு உங்களுக்கு நான் காட்டினேன். இது வந்து மிக்ஸ் பண்ணி கிலோமீட்டர் கேபிளில் வந்து அழகாக மாட்டி முடிச்சாச்சு. கேபிளை வந்து மேலே அழகாக நிற்கிது. இப்போ மீட்டரை நம்ம மாட்டணும். அடுத்தது பார்த்தீங்கன்னா இது ரெண்டும் நான் வந்து இந்த ஸ்ப்ரே தான் யூஸ் பண்ணுறேன். இது அருமையாக இருக்கும். ஸோ இந்த கிரீஸை வந்து NB கிரீஸு தான் நான் யூஸ் பண்ணுறது. ஏன்னா தரமான கிரீஸ் போட்டு நம்ம யூஸ் பண்ணால் தான் இதில் குழச்சி நம்ம கேபிளுக்கெல்லாம் போட முடியும். அடுத்தது இந்த கிரீஸை எடுத்து என்ன பண்ணணும்னா லைட்டாக அப்படி எடுத்துங்க. இந்த கேபிள்லாம் உராயும். இந்த இடத்துலாம் கொஞ்சம் ஃப்ரீ மூவ்மெண்ட்டு. அதே மாதிரி இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இங்கே கேபிள் வந்து இந்த இடத்துல கொஞ்சம் உராயும். ஸோ இந்த இடத்துலாம் கொஞ்சம் போட்டுங்க. கஸ்டமரை வந்து துடைக்கும் போது கையை கிரீஸ் ஓட்டிக்கிச்சுருந்தாங்க. உங்களுக்காக தான் சார் இந்த மாதிரி கேபிள் போடுறோம். ஸோ இருந்தாலும் கேபிள் உராயுது. நீங்கள் ஹேண்ட்பார் திருப்பும் போது ஃப்ரீயாக இருக்கும். அதுக்காக தான் இது போடுறது. இதுதான் ஒரு முக்கியமான ஒரு விஷயம். லிவோ இது வண்டி. இப்போ நான் சாவி ஆன் பண்ணுறேன். வண்டி ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இந்த வண்டி பார்த்தீங்கன்னா அருமையாக எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. கஸ்டமருக்கும் ரொம்ப திருப்தி. நம்ம ஒரு வண்டி சர்வீஸ் பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி தான் பண்ணணும். கஸ்டமர் வந்து ஒரு வருஷத்துக்கு அவங்களுக்கு வர வேண்டிய வேலை இல்லை. ஸோ இந்த வண்டி பார்த்தீங்கன்னா என்கிட்ட ரெகுலர் கஸ்டமர் இவர். இதுதான் இந்த வண்டி. நம்ம இன்ஜின்லாம் பார்த்தீங்கன்னா புது இன்ஜின் மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து கட்டிங் ஆயிலோ இல்லை ஒரு லிக்விடோ எதுவுமே கிடையாது. இது என்னுடைய சொந்த முயற்சி. இந்த மாதிரி பண்ணுறதுலாம் இந்த ஆயில் மிக்ஸ் பண்ணி துடைக்கிறது அந்த மாதிரிலாம் கிடையாது. ஸோ வந்து இந்த மாதிரி வீடியோ எடுத்து அவங்களுக்கு இண்டிகேட்டர் எரியுதா, ஹெட்லைட் எரியுதா எல்லாமே வந்து அவங்களுக்கு செக் பண்ணி கொடுக்கணும். இந்த வண்டி எப்படி சார் இருக்கு? நல்லா சர்வீஸ் பண்ணிருக்கேன். நான் எதிர்பார்த்ததை விட நல்லா க்ளீனாக இருக்குது சர்வீஸ். நான் சர்வீஸ் பண்ணிருக்கேன். சரி சார். நீங்கள் காஸ்ட்லியாக இருக்குன்னா பார்த்து வந்தீங்கன்னா நீங்கள் எங்கள் தயவுசெய்து வராதிங்க. வேலை நீட்டாக இருக்கும். காசு செலவு பண்ணுற மாதிரி தான் மட்டும் இங்கே வாங்க. காசு செலவு அதிகமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் லோக்கலில் அளவு மெக்கானிக்கு அந்த மாதிரி கொடுத்துருக்கீங்க. இல்லைன்னா நல்ல டெக்னீஷியன்ஸ் உங்களை பார்க்கும்போது தெரியும். வேலை பார்க்கும்போது அந்த வேலையோட டெக்னிக் நீங்கள் செஞ்சுருக்கு. எந்தளவு சுத்தமாக வேலை இருக்குது, தொழில் தர்மம் இருக்கான்றது தான் இருக்கும். கஸ்டமரை தாண்டி நாங்கள் ரெண்டு பேரும் நல்ல குரு ஆசாரம் மாற்றி பற்றி ஷேர் பண்ணிக்கலாம். நீங்கள் அதுமாதிரி நல்ல டெக்னீஷியனாக வந்து நல்ல கஸ்டமராக இருந்தீங்கன்னா நல்ல டெக்னீஷியன் தான் வாங்க. அட்ரஸ் சார் என்ன ஒர்க் பண்ணீங்க சார் நீங்கள்? நான் வந்து டாக்டரேட் படிச்சிருக்கேன். MITயில் வந்து டாக்டரேட் படிச்சிருக்கேன். எலிங் மாதிரி வந்து எப்படி தெரியுங்கன்னா நாங்கள் கேஸ்ட்ரால் ட்ரைனிங் போட்டு அவர் ஒரு 30 நாள் ரொம்ப பழக்கம். இவர் மட்டும் இல்லை, இவர் மாதிரி ஒரு 5000 மெக்கானிக்கு நான் ட்ரைனிங் எடுத்திருக்கேன். ஓகே சார், ரொம்ப நன்றி சார்.